நெக்ஸ்ட் வித்ட்ராவல். சரி, அதே மாதிரி தான் எப்படி நீங்க பண்ணுனீங்களோ இதே மாதிரி தான் நீங்க வந்துட்டு வெளியிலேயே எடுக்க போறீங்க. எப்படின்னா, ஸோ யூஎஸ்டிடி ரைட்டா, யூஎஸ்டிடியா வாங்கிட்டீங்க, ஓகேவா? இப்போ இதே மாதிரி தான் ஃபாரெக்ஸ் புரோக்கர் நாங்க யூஸ் பண்றது யாருன்னா டாரெக்ஸ். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல இருந்து யூஎஸ்டிடியா இந்த புரோக்கர்ல எடுக்க வேணாலும் கொண்டு போய்க்கலாம். இல்ல ட்ரேஜினிஸ்டே நான் கொண்டு வரனாலும் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், டிஜிக்கே கொண்டு வந்துட்டு செல்லும் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேஜினியஸ் வில் பி பை அண்ட் செல். ஸோ பையும் பண்றோம், அதே சமயம் செல்லும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி தான் ரெகுலேட்டர். அதே மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து டேட்டா உங்க மணியை அக்கௌண்ட்ல வாங்கிக்கலாம். ஸோ வித்தின் நான் வந்து ஆடிட்டிங் ஃபைல் பண்ணணும், உடனே டாக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் வந்து ஒரு விஷயம். நீங்க இயர் ஒரு இயர், அதாவது இப்போ வந்து கரண்டா பார்த்தீங்கன்னா 2024லேருந்து 2025க்கான ஆடிட்டிங் போடு, அதாவது ஏப்ரல் டு மார்ச். ஸோ இந்த ஆடிட்டிங் போகுது. நாளையிலேருந்து பண்ணக்கூடிய ட்ரேடிங்க்கு வந்து 2025 டு 2026க்கு நீங்கள் ஆடிட்டிங் ஃபைல் பண்ணும்போது எவ்வளவு இன்கம் எடுத்தீங்களோ அந்த இன்கம் எல்லாம் போக உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல நீங்கள் காமிக்கும் போது 28% கம்பல்சரி டேக்ஸ் பே பண்ணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லீகலாக டாக்ஸேஷன் ஃபைல் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல தான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் கொண்டு போகும்போது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் நீங்க கிரிப்டோ ட்ரேடிங் பண்ண மாதிரி என்ன பண்ணுவீங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிப்பீங்க. நெக்ஸ்ட் அங்கேருந்து என்ன பண்ணுவீங்க, நேரா மணியா உங்களுக்கு கையில வரும். நீங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம், நான் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, நான் வித்ட்ரால் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு உங்களுக்கு வரப்போகுது. அப்போ நீங்க கரெக்டா என்ன பண்ணியிருப்பீங்க, டாக்ஸேஷனும் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி எப்படி டெபாசிட் பண்ணமோ, எந்த மெத்தட் மூலமா டெபாசிட் பண்ணமோ அதே மெத்தட் மூலமா தான் வித்ட்ராவலும் பண்றோம். ஸோ இதை நல்லா ஃபர்ஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. இதை நீங்க ஃப்ளோ சார்ட்ல சொல்லிட்டீங்க, பட் ரியல் டைம்ல இதை நான் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். இப்போ என்னோட புரோக்கர் பேனல்ல நான் இருக்கேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஐடியை லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சைடு வந்துக்கிறேன், உங்களுக்கு இதுதான் தெரியும். இப்போ இதுதான் என்னோட பேனல், இதுதான் என்னோட வேலட் பேலன்ஸ். இப்போ எனக்கு $1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி டெபாசிட் பண்ண போறேன், இங்க டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களோட கேஒய்சி கம்பல்சரி மஸ்ட், கேஒய்சி பண்ணியே ஆகணும். கேஒய்சியில் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா தாராளமாக யோசிக்காதீங்க, எங்க டீமை கான்டெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கேஒய்சியுமே ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும். இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெபாசிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகணும். டெபாசிட்டுக்கு போனோடனே மேக் ஏ டெபாசிட்ஸ் அப்படின்னு வருதா,